ஆனந்தி, 4 எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்த விவகாரத்தில் இடைத்தேர்தலை இந்த தொகுதிகளுக்கு நடத்துவதா நடத்தக்கூடாதா என்பது குறித்து ஒரு புதிய திருப்பம் ஒரு வழக்கின் மூலமாக ஏற்பட்டிருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று அக்ரி கிருஷ்ணமூர்த்தி தரப்பிலும் தேசிய மக்கள் சக்தி இயக்கம் என்ற அமைப்பின் சார்பிலும் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் பெருந்துறை, தாராபுரம் மற்றும் அம்பாசமுத்திரம், மதுராந்தகம் உள்ளிட்ட 4 தொகுதிகளின் சட்டமன்ற உறுப்பினர்களான மரகதம் குமரவேல், பெருந்துறை ஜெயக்குமார், தாராபுரம் சத்யபாமா, அம்பாசமுத்திரம் எஸ்.கே. சுப்பையா ஆகிய 4 பேரும் ராஜினாமா செய்துள்ள நிலையில் குதிரை பேரம் நடைபெற்றிருக்கிறது. அவர்களுக்கு குறிப்பிட்ட காசும் பணமும் பதவியும் வழங்குவதாக உறுதி அளிக்கப்பட்டதன் பேரிலேயே அவர்கள் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார்கள். அதனால் இடைத்தேர்தல் நடத்தக்கூடாது என்று அக்ரி கிருஷ்ணமூர்த்தி தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. அந்த மனுவு இன்று தலைமை நீதிபதி அமர்வு முன் விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசு தரப்பில் பதிலளித்தவர்கள் 4 பேரும் அவருடைய சொந்த விருப்பத்தின் அடிப்படையிலேயே ராஜினாமா செய்திருக்கிறார்கள் என்றும் தகுதி நீக்க நடவடிக்கை மற்றும் புகார் தொடர்பான நடவடிக்கை தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்றும் சபாநாயகர் உரிய நடவடிக்கை எடுப்பார் என்றும் கூறப்பட்டது. இருந்த போதிலும் இந்த 4 தொகுதிகளிலும் அனைத்து வழக்குகளிலும் தீர்ப்பு வெளியான பின்னரே அந்த 4 தொகுதிகளுக்கும் அம்பாசமுத்திரம், தாராபுரம், பெருந்துறை மற்றும் மதுராந்தகம் ஆகிய 4 தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தலை நடத்த வேண்டும், அதுவரை நடத்துவதற்கு தடை விதிக்க வேண்டும் எனவும் கோரப்பட்டது. 4 தொகுதிகளிலும் இடைத்தேர்தல் அறிவிக்க தடை விதிக்க கோரிய இந்த வழக்கு விசாரணையால் 4 தொகுதிகளிலுமே அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்த 4 தொகுதிகளிலும் இடைத்தேர்தல் அறிவிப்பை தேர்தல் ஆணையம் வெளியிடுவதில் புதிய சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. ஆனந்தி.